அவதூறு சொல்லலாமா? அது நல்ல பண்பா? அதை செய்பவன் சிறந்தவனா? திருக்குர்ஆன் நபி தோழர்களை பார்த்து உங்கள ஒரு கூட்டம் தான் இந்த அவதூறை பரப்பியது. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கசையடி வாங்கலையா? ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் கசையடி வாங்கவில்லையா? மிஸ்தஹ் பின் உசாசா என்ற நபி தோழர் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டாரே, அவர் அடி வாங்கலையா? இவர்கள் எல்லாம் நபி தோழருடைய பட்டியலிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்பித்து சொல்லப்பட்ட, உன்னுடன் ஜிப்ரீல் இருக்கிறார், இந்த இணை வைப்புக்கு எதிராக நீ கவிதையை பாடும் என்று சொன்னார் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள். இதிலே தவறிழைக்கலையா? அப்ப என்ன விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறீங்க? ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்தை கூட யோசித்து சொல்ல வேண்டும். ஒரு நபியினுடைய மனைவியின் மீது அவதூறு சொன்னது என்று திருக்குர்ஆன் சொல்லும் போது அது பெரிய குற்றம் இல்லையா? இது கடும் விமர்சனம் இல்லையா? இது அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமானவர்களே இல்லையா? இதைத்தான் நாம் சொல்லுவோம். நபி தோழர்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள், சில நேரங்களில் தப்பு செஞ்சிருவாங்க. இன்னொரு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்த நபி தோழர்கள் 2 பேர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ முஸல் அஷரி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போய் ஒரு வாரிசுரிமை சட்டத்தை கேட்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு மகள், மகனுடைய மகள், மகனுட்டு பேத்தி, ஒரு சகோதரி, 3 பேர் இருந்தாங்கன்னா சொத்தை எப்படி பங்கிடுவது? அபூ முஸல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி. அந்த மகன் விட்டு மகள்னு சொல்றாங்களே, மகன் இறந்து போயிட்டா அவங்களுடைய மகள் மட்டும் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இது யாருடைய தீர்ப்பு? அபூ முஸல் அஷரி ரலியல்லாஹு அவருடைய தீர்ப்பு. மகனுடைய மகளுக்கு என் சொத்தில் எந்த பங்கும் இல்லை, மகளுக்கு பாதியை கொடுத்து விடுங்கள், சகோதரிக்கு பாதியை கொடுத்து விடுங்கள். இந்த செய்தி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போய் கேட்கப்படுகிறது. கேட்கும் போது அவர்கள் சொன்ன அந்த வாசகம், நபி தோழர்களுடைய கூற்றை பின்பற்றுபவர்கள் அவங்களுடைய ரத்தத்தில் ஆழமா ஏற்றி வைக்க, நீங்கள் நபி தோழர்களுடைய கூற்றை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்பவர்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அந்த எச்சரிக்கையை நீங்கள் எண்ணி பார்க்கணும். அவர் சொல்கிறார், லகத் லலல்து இதன் வமா அன மினல் முஹ்ததீன். அபூ முஸல் அஷரி என்று சொன்னாரே, அவருடைய தீர்ப்பை போன்று நானும் தீர்ப்பு வழங்கினால் நான் வழிகட்டு போய்விடுவேன், நான் நேர்வழி பெற்றவன் ஆக மாட்டேன். யாரு? நம்ம சொன்ன தீர்ப்பல்ல, அபூ முஸல் அஷரி என்ற நபி தோழருடைய சொன்னபடி அவர் சொன்ன தீர்ப்பை நானும் கொடுத்தேன் என்றால் வழிகட்டவன் நான் ஆகிவிடுவேன், நான் நேர்வழி பெற்றவனாக மாட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி செய்யல. மகளுக்கு பாதியை கொடுங்கள், மகனுடைய மகளுக்கு 6இல் 1 கொடுங்கள், மீத உள்ளே சகோதரிக்கு கொடுங்கள். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். அதை மட்டும் சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன தீர்ப்பு அவர் சரியில்லை இப்படிதான். ஆனா எவ்வளவு தெளிவா சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக நான் ஒரு தீர்ப்பை கொடுத்தால் நான் வழிகட்டு போனவன், நேர்வழி பெற்றவன் இல்லை. இதுதான் நாங்களும் சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு தீர்ப்பை நபி தோழர் சொல்லுகிறார், அதன்படி நடந்தால் வழிகட்டு போயிருவீங்க தானே சொல்றோம். இது நாங்க சொன்னது இல்லையே. அந்த நபி தோழர், நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிறீர்களோ அந்த நபி தோழருடைய கூற்று தானே, அந்த நபி தோழர் சொன்ன அந்த எச்சரிக்கை தானே, அந்த எச்சரிக்கையை தான் நாம் சொல்லுகிறோம். நபி தோழர்களை விமர்சனம் செய்கிறோம் என்று நம் சொல்லாததையெல்லாம் மிகைப்படுத்தி மக்களிடத்திலே உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடியவர்கள். இன்னொரு ஒரு செய்தியை பாருங்க, சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் சொந்த ஊருக்கு போகணும், சொந்த நாட்டிலே அவர்களுடைய இணை வைப்பு கொள்கையை முறையடிக்கணும், காபத்துல்லாவை கைப்பற்றணும், அதற்குள்ள திட்டத்தை தீர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு விளங்குன? ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபி தோழருக்கு தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி படையெடுத்து போக போறாங்க, மக்காவை கைப்பற்ற போறாங்க. உடனே என்ன செய்கிறார்? ஒரு கடிதத்தை எழுதி இணை வைப்பால் உள்ள பெண்ணிடத்தில் கொடுத்து அங்க போய் இணை வைப்பிட கொடுத்துருங்கன்ட்டான். அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்து விடுகிறான். ரசூலுல்லாஹ்க்கு தெரிந்து போய் விடுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 2 நபி தோழர்களை அனுப்புறாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்மணி போவாங்க, அந்த பெண்ணிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அதை கைப்பற்றிட்டு வந்துருங்க.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சென்ற அந்த கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையின்படி அந்த பெண்ணிடத்திலே கேட்குறாங்க, கடிதத்தை கொடு என்றெல்லாம். கடிதம் இல்லை. கடிதம் இல்லையா, தரவில்லையானால் ஆடைகளை அவிழ்த்து சோதனையிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கிறாங்க. கடிதத்தை கொடுன்ற உடனே அவருடைய கொண்டையில் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துறாங்க. பெற்றுக்கொள்ளப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுக்கப்படுது. படித்து பார்த்தால் மிக பயங்கரமான விஷயம். ஒரு இராணுவ ரகசியத்தை, ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை, இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய வேலையை இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து விடுகிறார். கூப்பிட்டு கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி இப்படி செஞ்சீங்க, என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மற்ற நபி தோழர்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை, சொந்த பந்தத்தை பாதுகாப்பாங்க. ஆனால் என்னுடைய சொந்த பந்தத்தை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி எதையாவது நம்ம செஞ்சோம்னா என் மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு என் குடும்பத்தை அந்த இணை வைப்பாளர்கள் யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாங்கன்ற எண்ணத்துக்காகத்தான் நான் செய்தேன். இஸ்லாத்தை விட்டு நான் போக வேண்டும் என்றோ, பழைய மார்க்கத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்றோ என்னுடைய நோக்கம் அல்ல. இதுதான் ஒரு சின்ன ஒரு நோக்கத்துக்காக செய்து விட்டேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டு வருகிறது கோபம் அவர்களுக்கு, கடுமையான கோபம் அவர்களுக்கு. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நம்மெல்லாம் நபித்தோழர்களை விமர்சனம் செய்கிறோமே, அதில் அவர் சொன்னதுக்கு ஒரு தூசி கூட நம்ம இது விமர்சனம் வர. அவர் சொன்ன அந்த வாசகத்துக்கு, அவர் சொன்ன அந்த கடுமையான அந்த வாசகத்துடன் நம்முடைய விமர்சனத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும். அவர் மலையளவுக்குள்ள ஒரு விமர்சனம். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய முன்னிலையை சொல்லுகிறார், தானி அல்ரிபு உனக்க ஹாதல் முனாஃபிக். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை விடுங்கள், இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை வெட்டுகிறேன் என்று சொன்னார். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்ற ஒரு நபித்தோழர், பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், அவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த முனாஃபிக்கின் கழுத்தை வெட்டுகிறேன். இது எவ்வளவு கடுமையான விமர்சனம்! அவருடைய அந்த செயல் உமரை கொந்தளிக்க வைக்கிறது, கோபப்பட வைக்கிறது. இது முனாஃபிக் தனம், நயவஞ்சகத்தனம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அப்படி செய்யாதீங்க, வெட்டக்கூடாது. ஏன்? இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றார், யமலு மாஷஅத்தும் மாஷஅத்தும், நீங்க விரும்பிய மாதிரி நடந்து கொள்ளுங்கள், கத் கஃபர்து லக்கும், உங்கள் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டது, பெரிய தப்பு தான், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அதனால கோபப்படாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சமாதானப்படுத்தினார். எவ்வளவு கடுமையான விமர்சனம்! ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை கடுமையான விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்ற பொழுது அதனுடைய விலையை பார்த்து, கடுமையை பார்த்து இந்த மாதிரி கொந்தளிக்கும் வாசகங்கள் அங்கே வருகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை விட, அல்லாஹ் சொன்னதை விட இந்த தோழர்களை நீங்கள் எப்படி முன்னிறுத்தலாம் என்று கேட்பது இதை விட மோசமான ஒரு வார்த்தையா? கடுமையான ஒரு வார்த்தையா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்லாத உலகத்தில் எந்த மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் அது விமர்சனத்திற்கு, ஆய்வுக்கு உட்பட்டது. சரியானதாக இருந்தால் யார் சொன்னாலும் ஏற்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமானதாக இருந்தால் அதை விமர்சனம் செய்வோம், சரியான கருத்தை எடுத்து சொல்வோம். இதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி தோழர்களை பற்றி திருக்குர்ஆனை, இது ஒரு சில சாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்ன, நிறைய உண்டு. நபித்தோழர்களுடைய வாழ்நாளில் நபி மொழிகளில் எடுத்து பார்த்தால் ஒரு நபித்தோழர் இன்னுடைய நபித்தோழரை தவறு செய்கின்ற பொழுது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது உண்டு. இந்த நிலையை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களானால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை தவிர வேற எதையும் பின்பற்ற போக மாட்டீங்க. அல்லாஹ் அழகா சொல்லுங்க, அம்மையுத்தியுல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, குர்ஆன் ஹதீஸின் படி நடந்தா அவன் தான் மகத்தான வெற்றி அடைந்தான். வமையாசில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ضلل ضلالا முபீனா. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மாற்றமாக நடந்த தெளிவான வழிகேட்டில் போய் விடுகிறான். வமையாசில்லாஹ வ ரசூலஹு யதஅத்த ஹுதூதஹு வ யத்கிலுஹு நாரன் காலிதன் ஃபீஹா. அல்லாஹ்வின் தூதருக்கும் அவன் காட்டிய வரம்புகளுக்கும் மீறி ஒருவன் நடந்தான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் தஆலா நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான்.
மறுமையில் அவனுக்கு வெற்றி இல்லை, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதைத்தான் நாம் கூறுகிறோம். அல்லாஹ் காட்டிய அந்த வஹியின் அடிப்படையில், அந்த தூதர் வஹியின் அடிப்படையில் சொன்ன அந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் நடந்தால் மகத்தான வெற்றி. அல்லாஹ்வும் தூதர் சொல்லாததுக்கு மாற்றமாக நபி தோழர் சொன்னதையும் பின்பற்றுவோம், அவர் சொன்னதையும் பின்பற்றுவோம் என்று நீங்கள் போனால் நிச்சயமாக தோல்வியை அடைவீர்கள், மறுமையில் சொர்க்கத்தை அடைய மாட்டீர்கள். எனவே எல்லாமல் அல்லாஹு தஆலா அவன் சொன்ன அடிப்படையில், அந்த வஹியின் அடிப்படையில் சொல்லி ஈடேற்றம் பெறக்கூடிய மக்களாக அல்லாமல் அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்